இலங்கையில் மீண்டும் ஒரு பேருந்து விபத்தொன்று இடம்பெற்றிருக்கின்றது. இம்முறை 20 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக விரிவான தகவல்களை பார்க்க இருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்பத் தலைவர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கின்றார். அவருடைய உடலை பரிசோதித்து பார்த்த அதிகாரிகளுக்கு ஒரு அதிர்ச்சி ஒன்று காத்திருந்திருக்கிறது. என்ன சம்பவம் என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அரசாங்கத்தினுடைய உயர் மட்டத்தில் ஒரு ரகசிய கூட்டம் ஒன்று நடைபெற்றதாம். அந்த ரகசிய கூட்டத்தில் சில முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்காம். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு வந்த பிரித்தானிய பெண் ஒருவர் பெருமளவிலான போதைப் பொருளை கொண்டு வந்து கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் மாட்டப்பட்டிருக்கின்றார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உள்ளடங்கலாக மேலும் சில செய்திகளும் முக்கியமான 2 கேலி சித்திரங்களும் இருக்கின்றன. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 13ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். இலங்கையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய ஒரு பேருந்து விபத்தொன்று ஏற்பட்டு அதில் 22 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் நடந்து முடிஞ்சு அந்த சூடு ஆறாக்கு முதல் இன்னும் ஒரு பேருந்து விபத்தொன்று பதிவாகி இருக்கின்றது. ஒரு யாத்ரிகர்கள் அடங்கிய குழு ஒன்றை ஏற்றி சென்ற பேருந்து ஒன்று பாதையை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 20 பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் நடந்த இடம் அலதெனி கல என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல நடைபெற்றிருக்கிறது. இது 12ஆம் திகதி இரவு நடைபெற்றிருக்கின்றது. 12ஆம் திகதி இரவு இதில் காயமடைந்தவர்கள் கண்டி வைத்தியசாலையிலும் மற்றும் பேராதனை வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த விபத்து சம்பந்தமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற அந்த கோர விபத்து சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. ஆரம்பத்தில் போலீஸ் தகவல் வெளியிட்டது என்று சொன்னால் அந்த பஸ்ஸில் இயந்திர கோளாறு ஏற்பட்டு தான் இந்த விபத்து நடந்திருக்கலாம் என்று சொல்லி, ஆனால் பொதுமக்கள் எல்லாருமே கதைச்சது, ஊடகங்கள் எல்லாத்திலையும் செய்தி வந்தது, இது நிச்சயமாக சாரதியினுடைய தவறாகத்தான் இருக்க முடியும். ஏனென்று சொன்னால் விடிகாலை 4:30 மணிக்கு விபத்து நடந்தது. எனவே சாரதி நித்திர தூக்கமாக இருந்திருக்கலாம் என்று சொல்லி பரவலாக பேசப்பட்டது. இப்போ பார்த்தா அதை போலீசார் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பஸ்ஸில் எந்த விதமான தொழில்நுட்ப கோளாறும் இருந்திருக்கேல, இது சாரதியினுடைய தவறு என்று சொல்லி அவர்கள் இப்பொழுது ஊகிக்கின்றார்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இன்னும் ஒரு காரணம் இருக்குது. இந்த பஸ்ஸில் 55 தொடக்கம் 60 பேர் வரைக்கும் மட்டும்தான் பயணம் செய்யலாமாம். ஆனால் விபத்து நடக்கைக்குள்ள 80 பேருக்கு மேலே பஸ்ஸுக்குள்ளே இருந்திருக்கணும். அப்போ அளவுக்கு அதிகமாக ஆக்களை அடைஞ்சு கொண்டு போயிருக்கணும். பஸ்ஸில் போனதும் இல்லாமல் நித்திர தூக்கத்தோட கொண்டு போய் பஸ்ஸை கவுட்டு விட்டு கடைசியாக இவ்வளோ பேர் கொல்லப்பட வேண்டி வந்தது. அதில் 47 பேர் இன்னுமே சிகிச்சை பெற்று கொண்டு வருகின்றார்களாம். அந்த 47 பேரில் கன பேர் இன்னமுமே சீரியஸான கண்டிஷனில் இருக்கணுமாம் என்று சொல்லப்படுது. இதில் 7 பேர் சிகிச்சைகளை முடித்து கொண்டு வீடு திரும்பி இருக்கின்றார்கள். 47 பேர் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வருகின்றார்களாம். ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற அந்த கோர விபத்தில் காயமடைந்தவர்கள் பளை பகுதியில் 46 வயதுடைய குடும்ப தலைவர் ஒருவர் தொடரூந்தில் மோதுண்டு உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், தொடருந்து வாரத்துக்கு ட்ரெயின் வாரத்துக்கு சிக்னல் விழுந்திருக்குது. அப்போ சிக்னல் விழுந்தா என்ன செய்யணும்? வாகனத்தை நிப்பாட்டி போட்டு பேசாமல் வெயிட் பண்ணணும். ட்ரெயின் கிராஸ் பண்ணும் வரைக்கும் பேசாமல் நிற்கணும். ஆனால் மோட்டார் சைக்கிளில் போன இவர் என்ன செய்திருக்கார்? இந்த 46 வயதுடைய குடும்ப தலைவர் சிக்னல் விழுந்தா பிறகும் அதையும் மீறி வேகமாக கிராஸ் பண்ணுவோம் என்று கிராஸ் பண்ணியிருக்கார். ட்ரெயின் அடிச்சிட்டுது. இந்த சாவில் கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. உண்மையில கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. சிக்னல் விழுந்தா நிற்க வேண்டியானே. ரோட்டில் ட்ரெயின் கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? என்ன அட்டமர்த்தியாலமாக தொடர்ந்து போய்கொண்டே இருக்குமா ட்ரெயின்? இல்லை தானே. அது கண்மூடி திறக்க போயிடும் ட்ரெயின். அது நின்றுட்டு பொறுமையாக போக வேண்டியானே. அவசரமாக போய் அப்படி எங்கே தான் போயினோம்? சொந்த வீட்டை தான் போயினோம். அவங்க வீட்டை தான் போயினோம். அதுக்கு எதுக்கு இவ்வளவு அவசரம்? எனவே சாவு என்றாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கணும், அதில் ஒரு பெருமதி இருக்கணும். தானே. இப்படி சட்டங்களை மதிக்காமல் அவசரமா போய் அடிபட்டு சாகிறதை என்னென்று ஏற்றுக்கொள்றது? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த 46 வயதுடைய குடும்ப தலைவருடைய உடல் இப்பொழுது கிளிநொச்சி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கின்றது, உடல் கூற்று பரிசோதனைகள் இடம்பெறுவதற்காக. அடுத்து சொல்ல போற செய்தியை பாருங்க. தென்மராட்சியில் வரணி பொது வைத்தியசாலை இருக்குதானே, அந்த வரணி பொது வைத்தியசாலைக்கு நோயாளர் காவு வண்டி இல்லையாம், ஆம்புலன்ஸ் வண்டி இல்லையாம். அதனால் ஏராளமான நோயாளர்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்களாம். அதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மை காலமாக இந்த நோயாளர் காவு வண்டி இல்லாத காரணத்தாலேயே 4 பேருடைய உயிர் அநியாயமாக போயிருக்காம். அவர்கள் உரிய நேரத்தில் அந்த வரணி பிரதேச வைத்தியசாலையிலிருந்து ஏனைய பெரிய வைத்தியசாலைகளுக்கு இடமாற்ற முடியலை. ஏன்னு சொன்னால் ஆம்புலன்ஸ்
சான்ஸ் இல்லை. அதன் காரணமாக 4 பேர் உயிரிழந்திருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்களில் இருந்து செய்திகள் வந்திருக்கு. இப்ப சொல்லுங்க, இப்படியும் சாவுகள் நடக்குது, அப்படியும் சாவுகள் நடக்கிறது. இதுல எதுக்கு இறக்கப்படுறது? சாவச்சேரி மட்டுவில் பகுதியில் 27 வயதுடைய இளம் குடும்பத் தலைவர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கின்றார். எப்படி என்று சொன்னால், நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆளை காணலன்னு சொல்லி வீட்டுக்காரர் தேடி இருக்கிறோம். கரநேரமாக ஆளை காணலன்னு தேட பிறகு பார்த்தா அந்த அவருடைய தாயாருடைய வீட்டுக்கு பின்பக்கமாக ஒரு இடத்துல பார்த்தா அவர் விழுந்து கிடக்க காணப்பட்டிருக்கார். அப்போ ஓடி போய் பார்த்தா ஆள் அங்கே செத்துருக்கிறார். அப்போ எதற்காக அவர் உயிரிழந்தார், என்ன நடந்ததுன்னு சொல்லி எதுவுமே தெரியல. அவருடைய உடலை கொண்டு போயிட்டு மருத்துவமனையில் கொடுத்திருக்கிறோம். மருத்துவ பரிசோதனை செய்து பார்க்கப்பட்டது. உடல் கூட்டு பரிசோதனை செய்து பார்ப்பினம் தானே, செய்து பார்க்க தெரிய வந்திருக்கு. அவர் என்ன செய்கிறார் சொன்னா, ஹெரோயின் போதைப் பொருளை ஊசி மூலம் தன்னுடைய உடல்ல தானே ஏற்றி இருக்கிறார். ஹெரோயின் போதைப் பொருள் எடுக்கிறதே தப்பு, அதை வந்து ஊசி மூலம் குத்தி பார்ப்போம்னு சொல்லி புதுசா ட்ரை பண்ணி பார்த்துக்காரு. அதாவது வடிவேலு வந்து ஒரு படத்துல வந்து ஒரு பன் சொண்டு எடுத்து அதுக்குள்ள சாராயத்தை ஊத்தி போட்டு இப்படி விரலால கலக்குவார். அப்ப பக்கத்தில் நிற்கிற வில்லனாக்கள் கேப்பினம், ஓ பண்ணுக்குள்ளேயே நீ சாராயத்தை கலந்து புதுசா ஒரு போதையை அனுபவிக்கிறியான்னு சொல்லி அவையில் பேசுவினம். அதே மாதிரி தான் இவர் என்ன செய்கிறார் சொன்னா, ஹெரோயினை வந்து வித்தியாசமா எடுப்போம் என்று சொல்லி போட்டு வித்தியாசமா யோசிச்சு ஊசி மூலம் உடம்புல செலுத்தியிருக்கார். அதுல வந்து உடனே ஆள் செத்து போயிட்டார். 27 வயதுடைய இளம் குடும்ப தலைவர், ஒரு பிள்ளையினுடைய தந்தை. அவருடைய பெயர் விவரம் இருக்குது, நான் அதை சொல்ல விரும்பல. எனவே இப்படியான சாவுகள், அநியாயமான சாவுகள், தேவையில்லாத சாவுகளும் எங்களுடைய மண்ணில் நடந்துதான் இருக்குது. அதே நேரம் வாழ வேண்டிய எத்தனையோ உயிர்களும் போய்கொண்டுதான் இருக்குது. தாய்லாந்திலிருந்து இலங்கைக்கு வந்த வெளிநாட்டு பெண் ஒருவர், அதாவது பிரித்தானியாவை சேர்ந்த பிரிட்டிஷ் பெண் ஒருவர் என்ன செய்கிறான்னு சொன்னா, போதைப் பொருளை கொண்டு கட்டுநாயக்கா ஏர்போர்ட்டால போயிருக்கிறா. போதைப் பொருளை விளையாண்டு சொன்னால் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 46 கிலோ போதைப் பொருளை கொண்டு போயிருக்கிறா. அதனுடைய மொத்த பெறுமதி வந்து 460 மில்லியன் ரூபான்னு சொல்லி சொல்லப்படுகிறது. குஷ் என்று சொல்லப்படுற ஒரு வகை போதைப் பொருளையும் கொண்டு போயிருக்கிறா. என்ன நம்பிக்கையில் போனால், ஏர்போர்ட்டில் எல்லாரும் நித்திர ஒழியணுன்ற நம்பிக்கையில் போனால் இன்னும் தெரியல. 46 கிலோ போதைப் பொருள், இப்போ நான் படம் போட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த படத்தில் இருக்கிற அவ்வளோ பேக்கெட்ஸும் வந்து இவா கொண்டு போனதானாம். கொண்டு போயிட்டு கட்நாயக்கா ஏர்போர்ட்டில் பிடிபட்டு இப்போ கைது செய்து உள்ளுக வச்சுக்கிறாங்க. இப்போ விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்குது. இதில் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. பிரித்தானியாவினுடைய மானத்தை வாங்குறதுக்கண்டே இங்கே இருந்து போதைப் பொருளையும் காவி கொண்டு அங்கே போயிருக்கிறா. இப்போ கைது செய்யப்பட்டு நல்ல வடிவாக கம்பியெல்லாம் எண்ணி போட்டு பிறகு விரட்டும். அரசாங்கத்தினுடைய உயர்மட்ட அதிகாரிகள், முக்கியமான அமைச்சர்கள் மற்றும் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ரகசிய மந்திர ஆலோசனை ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். அதாவது தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய உயர்மட்ட குழுவினர் வந்து ஒரு மந்திர ஆலோசனை ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். என்ன கதைச்சிருக்கிறோம் என்று சொன்னால், அரசாங்கத்தினுடைய உயர்மட்டத்தில், அமைச்சர்கள் மட்டத்தில் வந்து ஒரு முக்கியமான மாறுதலை கொண்டு வர போயினமாம். அதாவது அமைச்சு பதவிகள் வந்து இங்கேயும் அங்கேயும் இடம் மாறப்போகுது என்று சொல்லி தகவல்கள் வந்திருக்குது. ஏன்னு சொன்னா, நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்து அரசு தரப்புக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம் இல்லையா. வெளியில என்னதான் சொன்னாலும் நாங்கள் நாடு முழுவதும் வெற்றி பெற்றிருக்கிறோம், நிறைய இடங்களை பிடிச்சிருக்கிறோம் சொல்லி என்னதான் வெளியில சொல்லி கொண்டாலும் உள்ளுக்குள்ள தெரியும் தான் ரிசல்ட் என்னன்னு சொல்லி. போன முறை எடுத்த வாக்குகள் எண்ணிக்கையும் இந்த முறை வந்த வாக்குகள் எண்ணிக்கைக்கும் இடையில வந்து வித்தியாசம் இருக்குன்னு தானே. எனவே வெளியில காட்டிக்கொள்ள மாட்டேன், உள்ளுக்குள்ள வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்குள்ள தெரியும் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. அதனால இந்த உயர்மட்ட குழு கூட்டம் ஒன்று கூடி இப்போ வந்து சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. எனவே அடுத்து வரும் சில நாட்களில் அமைச்சரவை மட்டத்தில் மற்றும் உயர் அதிகாரிகள் மட்டத்தில் வந்து முக்கியமான மாற்றங்கள் வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே தென்னிலங்கை மட்டத்தில் என்ன விதமான மாற்றங்கள் வந்தாலும் அது எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது. வடமாகாணத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள், வடமாகாணத்தில் வந்து தேர்தலையும் மற்ற நடவடிக்கைகளையும் கண்காணிப்பதற்கு பொறுப்பாக இருப்பவர்கள் மத்தியிலையும் ஏதாவது மாற்றங்கள் வருமா என்று சொல்லி நாங்கள் ஒரு கேள்வியை கேட்டு வைப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது என்று சொல்லி. மின்சார கட்டணங்களை அதிகரிப்பதற்கான முடிவை அரசாங்கம் ஏற்கனவே எடுத்துவிட்டதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. அதாவது வந்து அரசாங்கம் ஏற்கனவே சொன்னது, இல்லை மின் கட்டணங்களை வந்து நாங்கள் அதிகரிக்க மாட்டோம். IMF சொன்னதுதானே மின் கட்டணங்களை அதிகரிக்க சொல்லி. IMF வந்து ஒரு ஆலோசனை கொடுத்தது, எங்கள்கிட்ட வாங்கின கடனை திருப்பி தரத்துக்கு நீங்கள் மின் கட்டணங்களை அதிகரிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வருமானம் இருந்தானே, அந்த வருமானத்தை தூக்கி எங்கள்கிட்ட தரலாம் தானே என்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தவே. அப்போ வந்து இலங்கை அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளல. அப்போ தேர்தலும் நடக்க இருந்தது, தேர்தலுக்கு மொத்தம் அந்த சம்பவம் நடந்தது.
அப்போ வந்து அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளல. அரசாங்கத்திலேருந்து நிறைய அதிகாரிகள் சொன்னவே, அமைச்சரெல்லாம் சொன்னவே இல்லை மின் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட மாட்டாது என்று சொல்லி. ஆனால் இப்போ வந்து வேறு வழியே இல்லாமல் 25% தொடக்கம் 30% வரை மின் கட்டணங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக முக்கியமான தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை மின்சார சபையினுடைய தலைவரும் வந்து பதவி விலகி இருந்தவர். அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னென்னு சொன்னால், இலங்கை மின்சார சபையினுடைய நடவடிக்கையில் வந்து வெளியாருடைய தலையீடுகள் இருக்குன்னு சொல்லி, யார் அந்த வெளியார் என்று சொல்லி தெரியல. எனவே வெளியாருடைய தலையீடுகள் இருக்குன்னு சொல்லி அவர் பதவி விலகி போயிட்டார். எனவே மின் கட்டணங்கள் 25% 30% வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திர பகுதி. இன்றைக்கு 2 கேலி சித்திரங்கள் இருக்குது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பாப்பம் என்னென்று சொல்லி. முதலாவது வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இந்த வெசா கூடு இருக்கு தானே, அந்த வெசா கூடை வந்து கட்டி அதில் தொங்க விடுறார். அந்த வெசா கூடு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து IMF என்று எழுதப்பட்டு கிடக்குது. IMF என்று சொல்லப்படுற ஒரு வெசா கூட்டை வந்து அவர் கட்டி தொங்க விடுறார். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு வெசா கூடுன்னு சொல்லி தேடுவார் இல்லாமல் அனாதையாக கிடக்குது. அதில் வந்து அந்த தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்போ வந்து அவைக்கு கட்சி முக்கியம் இல்லை, கட்சியினுடைய கொள்கை முக்கியம் இல்லை, IMF தான் முக்கியம், IMF வந்து சமாளிக்கிறது தான் முக்கியம் என்ற அர்த்தத்தில் வந்து இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. இதை விட கொஞ்சம் பயங்கரமான கேலி சித்திரம் அடுத்த கேலி சித்திரம். அதென்னு சொன்னால் அங்கேயும் வந்து ஒரு வெசா கூடு, அந்த வெசா கூடை ஏற்றுறது வந்து IMF-ஏ ஏற்றுது. IMF வந்து கையில் வந்து ஒரு வெசா கூடு ஒன்று வச்சிருக்குது. அந்த வெசா கூட்டில் எழுதப்பட்டிருக்கிறது 35% வரி அதிகரிப்பு என்று சொல்லி. 35% வரி அதிகரிப்பு என்று சொல்லப்படுற வெசா கூட்டை வந்து IMF ஏற்றுது. அது பிரச்சனை இல்லை. மற்ற கையால் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை இழுத்து அங்கால பின்னுக்கு வச்சிருக்குது. நீங்கள் இந்த முன்னுக்கு வர தேவையில்லை, நீங்கள் ஒன்றும் கதைக்க தேவையில்லை, நாங்களே பார்த்து கொள்றோம் என்ற அர்த்தத்திலேயாக்கும் பின்னுக்கு ஜனாதிபதியை தள்ளி அங்கால வச்சுக்கொண்டு இங்கால வந்து வெசா கூட்டை ஏற்றுறார். இந்த காட்சி எல்லாத்தையும் பார்த்து ஒரு பொதுமகன் ஐயோன்னு சொல்லி தலையில் கை வைக்கிறார். எனவே அந்த பொதுமகன் என்ன நினைக்கிறார் என்பதை இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பொதுமக்களாகிய நீங்கள் தான் சொல்ல போறீங்கள். எனவே இந்த கேலி சித்திரங்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.